ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எஸ்ஆர்பி டிஆர்பி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்களா? அப்போ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னையிலேருந்து நம்ம சேனலில் டெய்லியும் 30 கொஷின் நான் வந்து அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ என்னை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி 13 கொஸ்டினில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கூட்டுறவு கொள்கைகள் எத்தனை? கூட்டுறவு கொள்கை எத்தனைன்னு கேட்டால் 7. முதல் கூட்டுறவு சட்டம் 1904, இரண்டாம் கூட்டுறவு சட்டம் 1912, சென்னை மாநில கூட்டுறவு சட்டம் கேட்டால் 1932, ஆர்பிஐயின் விரிவாக்கம் என்னன்னு கேட்டால் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஆர்பிஐ தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டுன்னு கேட்டால் மார்ச் 1934. தொடங்கிய ஆண்டுன்னு கேட்டால் ஏப்ரல் 1, 1935. 1 இயர் டிஃப்ரென்ஸ்லேயே வந்து தொடங்கிட்டாங்க. நபார்டு என்பது நேஷ்னல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். நபார்டு துவங்கப்பட்ட ஆண்டுன்னு கேட்டால் ஜூலை 1982. என்சிடிசி என்பது நேஷ்னல் கோஆபரேட்டிவ் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன். LAMPS என்பது லார்ஜ் சைஸ் மல்டிபர்பஸ் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ். PACS என்பது பிரைமரி அக்ரிகல்ச்சரல் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ். NAFED என்பது நேஷனல் அக்ரிகல்ச்சர் கோஆபரேட்டிவ் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன். அமுல் என்பது ஆனந்த் மில்க் யூனியன் லிமிடெட். தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம் முதலாக ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டுன்னு கேட்டால் 1904. BACS முதலாக துவங்கப்பட்ட மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டம், திரூர். BACS வழங்கும் முதன்மை கடன் பயிர்க்கடன். என்னென்னா, தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம் வழங்கப்படும் முதன்மையான கடன் பயிர்க்கடன். பயிர்க்கடன் அளவை நிர்ணயம் செய்வது மத்திய கூட்டுறவு வங்கியால் நிர்ணயிக்கப்படும் நுண்ணறிவு குழு. கூட்டுறவு அமைச்சர் யாருன்னு கேட்டால் மாண்புமிகு திரு செல்லூர் ராஜி. கூட்டுறவு பதிவாளர்னு கேட்டால் திரு அண்ணாமலை IAS. கூட்டுறவு சங்கங்கள் மாநில செயலாளர்னு கேட்டால் திருமதி NP நிர்மலா IAS. தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியம் துவங்கப்பட்ட ஆண்டுன்னு கேட்டால் 1914. தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியம் கொள்கைகள்னு கேட்டால் கூட்டுறவு விழிப்புணர்வு தான் அதோட கொள்கைகள். அகில இந்திய கிராம கடன் மதிப்பீட்டு குழு அமைக்கப்பட்ட ஆண்டுன்னு கேட்டால் 1951. நீண்டகால கடன் வழங்கும் கூட்டுறவு சங்கங்கள்னு கேட்டால் நிலவள வங்கி, தற்போது தொடக்க வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி என்று அழைக்கப்படுகின்றன. நகர வங்கியினை சீரமைப்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட குழு ஆண்டு. ஸோ நகர வங்கியை சீரமைப்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட குழுவும் அதோட ஆண்டும் கேட்டிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 1977. மாதவா தாஸ் குழு. CC அப்படின்னா கேஷ் கிரெடிட் காசு கடன். காசு கடன். NDDB நேஷ்னல் டெய்ரி டெவலப்மெண்ட் பாண்ட். தேசிய பால் அபிவிருத்தி நிறுவனம், குஜராத். விற்பனை சங்கங்கள் சீரமைக்க ஏற்படுத்தப்பட்ட குழு டான்வாலா குழு 1964. கடன் ஆய்வு குழு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1959. VL மேத்தா. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டெய்லியும் நம்ம சேனலில் 30 கொஷின் வந்து நான் அப்லோட் பண்ணுவேன். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.